அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டெக் பூம். தமிழ் டெக் பூம். நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த வாட்ஸ்அப்பை கொஞ்சம் கூட அட்வான்ஸ் லெவலுக்கு ஸ்மார்ட் லெவலாக மாற்றுறதுக்காக நாம இன்ஸ்டால் பண்ண போகிற ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ். இந்த 5 அப்ளிகேஷன்ஸ் மட்டும் துணையாக நீங்கள் வாட்ஸ்அப் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு லெவலுங்க. சும்மா அட்வான்ஸ் ப்ரோ லெவலுக்கு யூஸ் பண்ணலாங்க. வாட்ஸ்அப் ப்ரோன்னே சொல்லலாம். அந்த 5 அப்ளிகேஷன் என்னங்கிறது, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களாகட்டும் நானாகட்டும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கடந்து தான் வந்திருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கூட சாட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாய்ஸ் கிளிப் திடீர்னு உங்களுக்கு ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் அதை ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருக்கலாம். அந்த டைமில் உங்ககிட்ட ஹெட்ஃபோன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பட் நான் சொல்கிற சில அப்ளிகேஷன் மட்டும் உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அந்த டைமில் தைரியமாக கிளிக் பண்ணலாம். உங்களுடைய அந்த வாய்ஸ் கிளிப்பு அப்படியே கன்வெர்ட் ஆகி வேர்ட்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காட்டும். டிரான்ஸ்கிரிப்பர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்புறம் நாம் ரிசீவ் பண்ண அந்த வாய்ஸ் கிளிப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்டுங்கிற அந்த ஐக்கன் தெரியும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கேட்கும். இங்கிலீஷ், தமிழ் எதுவும் நீங்கள் எந்த வாய்ஸ் உங்களுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எதை அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த வாய்ஸ் கிளிப் கன்வெர்ட் ஆயிரும். டிரான்ஸ்கிரிப்பர் ஃபார் வாட்ஸ்அப்புங்கிற ஒரு சின்ன அப்ளிகேஷன் மட்டும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி சிச்சுவேஷனை கடந்து போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்னென்னா, நாம் நிறைய பேருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்க பிறந்த நாள் ஆகட்டும், இல்லை வெட்டிங்ஸ் டே ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி எல்லாருக்குமே நம்ம மெசேஜ் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் நம்ம அனுப்புவோம். நாம் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணிடுவோம்னா அந்த டேட்டை மறந்துடுவோம். ஸோ நம்ம முன்கூட்டியே ஷெட்யூல் மெசேஜ், அதாவது நம்ம எல்லாருக்குமே முன்கூட்டியே இந்த டேட்டில் இந்த நேரத்துக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா வாட்ஸ்அப் தானாகவே அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடும். ஸ்கெட்டிக் ஷெட்யூலிங் ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்பை முதலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லா எஸ்எம்எஸ் சர்வீஸும் வரும். அதில் நீங்கள் எனேபிள் அக்சஸபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா 2ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிஃபால்ட்டாக இருக்கிற வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே மெசேஜுங்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான மெசேஜை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் ஐக்கன் ஒன்று தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வாய்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் அப்படி எது வேணும்னாலும் நம்ம அதையும் அட்டாச் பண்ணிக்க முடியும். கீழே ஷெட்யூல் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம டேட்டு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த டைமுக்கு நாம் அந்த மெசேஜ் சென்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி ஓகே கொடுங்க. கீழே ஆஸ்க் மீ பிஃபோர் சென்டிங் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிறதுக்கு முன்னே நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை ஏன் கிளிக் பண்ணி நம்ம ஏற்கனவே ஏதாவது பாஸ்வேர்ட் போட்டோம்னா அதை கொடுத்து நம்மளோட ஸ்க்ரீனில் எந்த பாஸ்வேர்டும் இருக்கக்கூடாது. டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் லாக் அப்படி கொடுத்துக்கணும். பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகாது. ஸோ என்னோடய ப்ரைவசி இதுக்காக நான் அதை கொடுக்கல. ஆஸ்க் மீ பிஃபோர் சென்டிங் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே டிக் மார்க்கை இது பண்ணிட்டோம்னா சென்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணி சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மெசேஜ் சென்ட் ஆயிரும். ஸ்கெட்டிக் என்கிற இந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்னா வாட்ஸ்அப் வேறு லெவலுங்க. ட்ரிக்ஸ் நம்பர் 3, சில நேரங்களில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வாய்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி மெசேஜ் ஆகட்டும், ஏதாவது அனுப்பியிருப்பாங்க. திடீர்னு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னே டெலிட் ஆயிரும். ஏன்னா அவங்க டெலிட் பண்ணியிருப்பாங்க. பட் சில பேர் இருப்பாங்க, என்னடா அவங்க அனுப்புனாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மூளை அரிச்சிக்கிட்டே இருக்கும். என்னடா அவங்க அனுப்பியிருக்காங்க, அதை படித்தே ஆகணுமே அப்படின்னு. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த அப்ளிகேஷன்.
வாட்ஸ் டெலிட் அப்படிங்கிற ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். முதல் மட்டும் இதை இன்ஸ்டால் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணும் நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறாங்கன்னு வைப்போம். நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மெசேஜையும் டைப் பண்ணுறோம். கூகுள் ஸ்பையிங் வீடியோ ஆர்ட் தமிழ் டெக் பூம் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இதேமாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து இப்படி தான் காட்டும். திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட். உங்களால் அது என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ் டெலிட்டுங்கிற ஆப்புக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது இமேஜஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இமேஜஸஸ் மட்டும் உங்களுக்கு அதில் தெரியாது, ஃபோட்டோ அப்படின்னு தான் காட்டும். அதுக்கு நீங்கள் போய் அந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் தெரியும். வாட்ஸ் டெலிட்டுங்கிற ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா போதுங்க. இப்படிப்பட்ட டெலிட் பண்ண மெசேஜை கூட உங்களால் பார்க்க முடியும். ஃபோர்த் ட்ரிக்ஸ் இல்லை ஃபோர்த் அப்ளிகேஷன் எப்படி வேணும்னு வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீ உங்கள் நண்பர்கள் எந்த லாங்குவேஜில் மெசேஜ் அனுப்பினாலும் அதை ஈஸியாக உங்கள் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்ன அப்ளிகேஷன் சாட் டிரான்ஸ்லேட்டர். உங்கள் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்டர் ஆயிரும். சாட் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் செய்து சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சாட் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இருக்கும். அதில் மை லாங்குவேஜ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்னு இருக்கும். அதை நான் உங்களோட லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் கேட்கும். அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன லாங்குவேஜில் வந்து அனுப்புவாங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். கீழே சாட் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இருக்கும். அதை வாட்ஸ்அப் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிற மெசேஜை ஓப்பன் பண்ணுங்கள். சைடில் பாருங்கள் ஒரு சின்ன ஐக்கன் தெரியும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அது மேலே அப்படியே வச்சிடணும். ஸோ அந்த மெசேஜ் வந்து இப்போ பாருங்கள் நல்லா ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும். ட்ரிக்ஸ் நம்பர் 5 இல்லை அப்ளிகேஷன் நம்பர் 5 எப்படி வேணும்னு வச்சுக்கலாம். இன்றைக்கு நம்ம பிஸ்னஸ் தேவைகளுக்காக நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லாதவங்களுக்கு கூட நம்ம வந்து மெசேஜ் அனுப்ப வேண்டியிருக்கும். சில ப்ரைவசிக்காக நாம் அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து மொபைல் சேவ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளும் வந்து எப்படி இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம மெசேஜ் அனுப்பலாம், அவங்களுடைய நம்பர் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை சேவ் பண்ணாமலே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்காக ஒரு சின்ன அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணினா போதும். கிளிக் டு சாட்டுங்கிற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு கான்டாக்ட்டுமே நீங்கள் சேவ் பண்ணாமல் அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். கிளிக் டு சாட்டுங்கிற சின்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் பக்கத்தில் உங்களோட கண்ட்ரி கோடை அடிச்சுக்கோங்க, அவங்களுடைய நம்பர் அடிச்சுக்கோங்க, ஓப்பன் கொடுங்க, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. அவங்களுடைய கான்டாக்ட் ஓப்பன் ஆயிரும். அதில் அப்படியே உங்களுக்கு தேவையான மெசேஜை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். அவங்களுடைய மொபைல் நம்பர் நம்ம சேவ் பண்ணாமலே அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 5 அப்ளிகேஷன் மட்டும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு முதல் உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரோ வெர்ஷனுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 5 அப்ளிகேஷனில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது டெக் தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் கைகளில். நன்றி.